வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஜூஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ₹10 ₹20 இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஃப்ளேவரு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோலா ஃப்ளேவரு அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா மாஸா இந்த மாதிரியான ஜூஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அண்டு இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும், கூடவே பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான லைசன்ஸ் தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி செலவு எந்த அளவுக்கு ஏற்படும், நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வச்சு மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையான முழு தகவலும் கிடைக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான டிமாண்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தான் சொல்கிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல எந்த மாதிரியான மிஷின் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக ஒரு ட்ரம் பார்த்திங்கன்னா தேவைப்படும். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் ஃபில்லர் மோட்டார் யூனிட்டோடு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் மூவிங்க்கான கன்வேயர் மிஷினு அண்டு ஃபில்லிங் யூனிட்டு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லேபிள் பண்ணுறது அண்டு பிரிண்டிங், அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, இந்த டேட்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, லேசர் பிரிண்டிங்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேப் ஃபில்லிங், இதை எல்லாம் சேர்த்து ஓவராலாக இந்த மிஷினு அந்த மோட்டர் இதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு ₹2,60,000 ₹3,00,000 வரையும் பார்த்திங்கன்னா வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மிஷினோடைய ப்ரைஸு. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா மிஷினோடைய விலை அப்படின்னு சொல்லி இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த விலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெகுலராக மாறும். ஏன்னா அந்த ஸ்டீல் ரேட்டு இதெல்லாம் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா மாறுபடும். அண்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேஜராக இன்னொன்று என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்டு. ஸோ ஏன்னா இந்த ஜூஸ் நம்ம பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி யூஸ் பண்ண முடியாது, பியூரிஃபை வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். அதுக்காக அந்த ஆர்ஓ பிளான்ட் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ₹50,000 ₹80,000 வரையும் பார்த்திங்கன்னா செலவுகள் ஆகும். அண்டு ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக ஒரு தாராளமாக ஒரு ₹3,50,000 ₹4,00,000 வரையும் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா ஷெட்டும் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 6 lakhs பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஆகிடும். இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு ஹவருக்கு 160 180 அண்டு இதை இல்லாமல் 240 இந்த மாதிரி போகும். சரிங்களா? அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரைஸ் அப்படின்றது மாறுபடும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குவாலிட்டி சரியாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மேங்கோ ஜூஸ் பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ₹10 பிராண்ட்ஸோட உங்களோட இது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த குவாலிட்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு கொடுக்கணும். அடுத்து ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டிலு, கேப்பு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஜூஸ் ரெடி பண்ணுறோமோ அதுக்கான அந்த ரா மெட்டீரியலு, சுகரு, அந்த சுகர் சிரப்ஸு, ஃப்ளேவரு, இதை எல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ரெடி பண்ணுறதுக்காக நமக்கு ₹4 வரையும் செலவுகள் பார்த்திங்கன்னா ஆகும். எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, வாட்டர் பாட்டிலு, கேப்பு, இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா ₹4 வரையும் வரும். லோக்கல் மார்க்கெட்டிங்க்கான எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ₹4.50 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 கேட்டகரியாக நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்றத பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா டீலர்ஷிப் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். டீலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் லெவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாறுபடும். இதுவே நம்ம ஓனாக மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2000 பாட்டில் 3000 பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓனாகவே மார்க்கெட்டிங் பண்ணலாம்.
இதுவே ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 6000 7000 இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி வந்து டீலர்ஷிப் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு 6000 பாட்டில் 7000 பாட்டில் அப்படின்றதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த ப்ரொடக்ஷனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷிஃப்ட் வந்து ரன் பண்ணுறப்ப ஒரு 1000 பாட்டில் ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னா அப்போ ஒரு 2 ஷிஃப்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 12000 பாட்டில் வந்து ரெடி பண்ண முடியும். இப்போது இதில் வந்து அந்த ஓன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் டீலர்ஷிப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓன் மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினிமமான ப்ரொடக்ஷன் இருக்கிறப்ப ஓகே. பட் வந்து அதுவே ஒரு நல்ல ஹை லெவல் ப்ரொடக்ஷன் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி வந்து டீலர்ஷிப் வந்து கொடுக்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா டீலர்ஷிப் கொடுக்குறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதில் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ₹4 ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். லோக்கல் மார்க்கெட்டிங்கான எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ₹4.50 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரீட்டெய்லருக்கு வந்து சப்ளை பண்ணுறப்ப ஒரு ₹7 வந்து சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹2.50 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் அந்த டீலர்ஷிப் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ₹1 மார்ஜின் வச்சு ஒரு ₹5.50 நீங்கள் ஒரு ₹5.50 இல்லை ₹6 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம். அந்த டீலர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ₹7 வந்து சப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2000 பாட்டில் 3000 பாட்டில் அப்படின்றப்ப உங்கள் நியரஸ்ட்டு சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்களே ஓனாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதுவே ஒரு நாளைக்கு அந்த 10,000 பாட்டிலுக்கு மேலே வந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களால் வந்து டெய்லி உற்பத்தி பண்ணக்கூடியதை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த டீலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். டீலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறப்ப ஒரு பாட்டிலுக்கு ₹1 ப்ராஃபிட் அப்படின்னாலும் அந்த ₹10,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து அந்த 2000 பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு வந்து ஒரு ₹2.50 அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ₹4,500 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுவே அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 12,000 பாட்டில் வரப்போ அந்த ₹12,000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ நீங்கள் வந்து டீலர்ஷிப் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஓனாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் மினிமமான ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஓனாகவே மார்க்கெட்டிங் பண்ணுறது நல்லது. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் யூனிட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறப்ப கம்பல்சரி வந்து டீலர்ஷிப் கொடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சொன்னது இந்த மேங்கோ ஜூஸ் அப்படின்றதுனால தான் இதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். மற்றபடி நார்மலாக அந்த கோலாவோ அப்படி இல்லாட்டினா லெமன் ஃப்ளேவரோ 7-Up இதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸு அண்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து சில கேஸஸ்ஸு அண்ட் கெமிக்கல் இது தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து மினிமமான அளவுக்கு தான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது வரும். அதில் பார்த்திங்கன்னா நல்ல ரேஞ்ச் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ அந்த பிஸ்னஸை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது நீங்கள் மேங்கோ ஜூஸு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து லெமன் ஃப்ளேவரு அண்டு கோலா ஃப்ளேவரு, இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல டைப்பில் இந்த பிஸ்னஸை வந்து உங்களால் கொண்டு போக முடியும். அண்ட் அட் த சேம் டைம் நல்ல மார்ஜின் வந்து இதில் இருக்குது. பெரிய அளவுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸும் கூட. நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு பெருசாக வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கிடையாது. ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த தொழிலில் இருக்குது. உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இவங்கக்கிட்ட இருந்து தான் கொள்முதல் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அண்டு இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக யாராவது கொடுக்குறாங்கனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தாராளமாக பார்த்து கொள்முதல் பண்ணி அதை பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பிஸ்னஸ் அதாவது ப்ரொடக்ஷனை பார்த்திங்கன்னா வந்து பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வைக்கு வந்து கொண்டு வரோம். மற்றபடி வந்து எல்லாமே உங்களுடைய முடிவுகள் தான். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.